வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டெலகிராமில் எப்படி நம்ம சேனலை சர்ச் பாக்ஸில் சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ பின்னாடி அட்டாச் பண்ணுற அந்த ஸ்டோரி எண்டில் கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணி இங்கே இருக்கிற எல்லா சப்ஸ்கிரைபரும் டெலகிராம்லேயும் ஜாயின் பண்ணி இது பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா மியூசிக் இல்லாமல் பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லாமல் கேட்கலாங்க. அங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கும் பிரச்சனை இல்லை. இங்கே காப்பிரைட் அடிக்கிறாங்க, அங்கேயும் காப்பிரைட் தான் அடிக்கிறாங்க. கொஞ்சம் அங்கே வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. உடனே சேனல் மாற்றிக்கலாம், பேக்கப்ன்ட்டு. ஓகே, பின்னாடி கடைசி வீடியோ எண்டில் வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன் டெலகிராமில் எப்படி சர்ச் பண்ணுறதுன்ட்டு. அதை கொஞ்சம் பார்த்து அந்த வீடியோவில் இருக்கிற மாதிரியே பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் கண்டுபிடிச்சிடலாம். இதே லோகோ தான் அங்கேயே இருக்கும். தேங்க்யூ. 37 சைமன் ஹரிஷையும் அவனுடைய டீமையும் அழைத்து கொண்டு காட்டு வழியாக போய்க் கொண்டு இருந்தான். அப்போது அவர்களுக்கு பின்னால் வந்த வேனை பார்த்து சைமன் சந்தேகப்பட ஹரிஷ் திடுக்கிட்டான். அது மகேந்திரன் வரும் வேன் என்பதால் சைமனின் கவனத்தை திசை திருப்ப முயற்சித்தான். இங்கே உங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸ் மட்டும்தான் இருக்கா என்ன? போகிற வழியில் வேற ஊர்களும் இருக்குல்ல, அதுக்கு போகிற ஆளுங்களாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹரிஷ் அலட்சியமாக கூற சைமன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இல்லை, எனக்கு என்னமோ டவுட்டாக தான் இருக்குது, நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன் என்று சைமன் காரை நிறுத்திவிட்டு கீழே இறங்கி அந்த வேனை நோக்கி போனான். அதற்குள் வேனும் நின்றிருக்க மற்றவர்களை காருக்குள்ளேயே இருக்க சொல்லிவிட்டு ஹரிஷும் சைமனின் பின்னால் சென்றான். சைமன் தன்னை நோக்கி வருவதை பார்த்த மகேந்திரன் முகத்தை சுளித்தான். அதற்குள் சைமன் பக்கத்தில் வந்திருக்க டிரைவர் சீட்டின் சைடில் இருந்த கண்ணாடியை கீழே இறக்கி விட்டபடி சாதாரணமாக அவனை பார்த்தான். என்ன விஷயம் சார், உங்களுக்கு ஏதாவது வழி தெரியணுமா என்று மகேந்திரன் சைமனை முந்திக்கொண்டு பேச்சை ஆரம்பித்தான். அதை எதிர்பார்க்காத சைமன் சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தான். நான் உங்களை இதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் பார்த்ததே இல்லையே, இந்த ஊருக்கு புதுசா? எங்கே போறீங்க? சைமன் சந்தேகத்துடன் கேட்க மகேந்திரன் ஓரக்கண்ணால் ஹரிஷை பார்த்தான். ஹரிஷ் தலையசைக்க, இங்கே பக்கத்தில் ஒரு மலை இருக்குன்னு சொன்னாங்க, அதான் நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் ட்ரக்கிங் வந்தோம். இங்கே டென்ட் போடுற மாதிரி ஏதாவது இடம் இருக்குமா? தூரத்தில் தெரிந்த மலையை வைத்து மகேந்திரன் தானாக ஒரு கதையை உருவாக்கினான். நீங்கள் இங்கிருந்து திரும்பி போகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ஆபத்தானவங்க, அவங்க வெளியாட்கள் கிட்ட கருணை காட்ட மாட்டாங்க. சைமன் மிரட்டும் குரலில் சொல்ல அதற்கெல்லாம் மகேந்திரன் பயப்படவில்லை. இல்லை சார், நாங்கள் ஆல்ரெடி விசாரிச்சுட்டு தான் வந்தோம். இந்த மலை ரொம்ப அழகாக இருக்குது, நாங்கள் இங்கே தான் ட்ரக்கிங் போவோம் அவன் பிடிவாதமான குரலில் சொல்ல சைமன் கோபத்துடன் அவர்களை பார்த்தான். நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரதே எனக்கு பிடிக்கல, அதனால் ஒழுங்காக திரும்பி போயிருங்க அவன் பொறுமையை இழுத்து பிடித்தபடி சொல்ல. உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரமா? எங்களுக்கு என்ன வேற வேலை இல்லைன்னு நினைச்சிங்களா? அப்புறம் இது ஒன்றும் உங்கள் வீட்டுக்கு போகிற பிரைவேட் பாதை இல்லையே, கவர்மெண்ட் போட்ட ரோடு, யார் வேணாலும் போகலாம் மகேந்திரனும் பதிலடி கொடுத்தான். பல்லை கடித்த சைமன் தன் இடுப்பில் இருந்து கத்தியை உருவி மகேந்திரனுக்கு நேராக காட்டினான். அதை பார்த்து சத்தமாக சிரித்த மகேந்திரன் தனக்கு பின்னால் இருந்த வேனின் கதவை தட்டினான். அடுத்த செகண்ட் அந்த மூடிய வேனின் பின்பக்க கதவை திறந்து கொண்டு ரேடியன்ஸ் டீம் மொத்தமாக இறங்கினார்கள். அங்கே ஒரு சண்டை நடப்பதற்கு முன்பு ஹரிஷ் குறுக்கே வந்து நின்றார். இப்போது சைமனுடன் அவர்கள் செல்லவில்லை என்றால் டெவில் கேங்கின் தலைவர் தொடர்ந்து ஏதாவது தொந்தரவு கொடுப்பார் என அவன் நினைத்தான். சைமன், அவங்களும் என்னோட டீம் தான், சேஃப்டி இல்லாமல் நான் எங்கேயும் போக மாட்டேன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன் ஹரிஷ் கூற சைமனின் சந்தேகம் இப்போது ஹரிஷ் பக்கம் திரும்பியது. மற்றவர்களை விட அவனுக்கு ஹரிஷை பற்றி நன்றாக தெரியும். அவன் ஒருவன் நினைத்தால் டெவில் கேங்கில் உள்ள மொத்த ஆட்களையும் தோற்கடிக்க முடியும். அவனுக்கு தனியாக பாடி கார்ட்ஸ் எல்லாம் தேவையே இல்லை. பிறகு எதற்காக ஹரிஷ் இவ்வளவு ஆட்களை தன்னுடன் அழைத்து வருகிறான் என்பதை சைமனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. உங்க கூட 3 பேரை கூட்டிட்டு வர்றதுக்கு மட்டும்தான் தலைவர் பெர்மிஷன் கொடுத்திருக்காரு, அப்படி இருக்கும்போது இவங்களா யாரு என்று கோபமாக கேட்டான். இவங்க என்னோட செக்யூரிட்டி ஃபோர்ஸ், நீ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அவங்களும் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டாங்க தோள்களை குலுக்கிய ஹரிஷ் அலட்சியமாக கூற சைமன் அவன் கையை பிடித்து தனியாக அழைத்து கொண்டு போனான். பாஸ், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, முன்னாடிலாம் நீங்கள் இந்த மாதிரி கிடையாது, எதுக்காக இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? இந்த விஷயம் தெரிஞ்சால் தலைவர் ரொம்ப டென்ஷன் ஆவார். இது டெவில் கேங் மெம்பர்ஸுக்கு மட்டும் நடக்கிற சீக்ரெட் மீட்டிங், அங்கே நம்ம நிறைய ரகசியமான திட்டங்களை பற்றி பேச வேண்டியிருக்கும். சைமன் முடிந்தவரை பணிவாக பேச ஹரிஷ் யோசித்தான். டெவில் கேங்கை பொறுத்தவரை சைமன் வெறும் மெம்பர் தான். அவன் தலைவரின் கோபத்திற்கு ஆளாக பயப்படுகிறான் என்பதை உணர்ந்தவன், சரி, நான் அதில் ஒருத்தனை மட்டும் என் கூட கூட்டிகிட்டு வரேன், அதுக்கு நீ சம்மதிச்சா நான் மற்றவங்களை திரும்பி போக சொல்கிறேன், இல்லைனா நாங்கள் எல்லாருமே உன் கூட வரமாட்டோம் என்றான். அவனுடைய குரலில் தெரிந்த அழுத்தத்தை கவனித்த சைமன் இதற்கு மேல் ஹரிஷ் இறங்கி வர மாட்டான் என்பதை உணர்ந்தான். ஒரு பெருமூச்சுடன் சரி என்று ஒப்புக்கொண்டான். மீண்டும் வேனின் பக்கத்தில் திரும்பி வந்த ஹரிஷ், மகேந்திரன்,
நீ மட்டும் என் கூட வந்து காரில் ஏறு, மற்றவங்களை திரும்பி போக சொல்லிடலாம் என்று சொன்னான். மகேந்திரனுக்கு பின்னால் நின்ற ரேடியன்ஸ் மெம்பர்கள் ஹரிஷ் தங்களை பார்த்து கண் சிமிட்டுவதை கவனித்தனர். அந்த நுட்பமான சிக்னலை அவர்கள் உடனடியாக புரிந்து கொண்டனர். ஹரிஷ் எல்லா நேரங்களிலும் தன் பலத்தை பிரயோகித்து சண்டை போடுவதில்லை. சில சமயங்களில் இது போன்ற தந்திரங்கள் மூலம் அவன் ஈஸியாக எதிராளிகளை வீழ்த்தி விடுவான். மகேந்திரனும் சிரித்தான். ஹரிஷ் சொன்னதை கேட்டீங்கல்ல, நீங்க எல்லாரும் திரும்பி போங்க என்றவன் அவர்களுடன் வந்து காரில் ஏறிக்கொண்டான். பின்பு சைமன் கவனிக்காத போது மகேந்திரன் தன் காதில் இருந்த டெலிகாம் டிவைஸ் பட்டனை ஆன் செய்தான். அதன் மூலம் ரேடியன்ஸ் மெம்பர்கள் அவர்கள் பேசுவதை கேட்க முடியும். அதோட மகேந்திரனின் லொகேஷனையும் ட்ராக் செய்யலாம். சைமனின் கார் முன்னோக்கி நகர்ந்ததும் ரேடியன்ஸ் மெம்பர்கள் வேனை பின்னால் திருப்பினார்கள். ஆனால் அவர்கள் அந்த பகுதியை விட்டு வெளியேறவில்லை. அங்கே ஓரமாக நிறுத்தி நிலைமையை கண்காணித்தார்கள். காட்டுக்குள் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் காரை ஓட்டிச் சென்ற சைமன் மலைப்பாதையின் ஓரத்தில் இருந்த செட்டுக்குள் காரை நிறுத்தினார். இதுக்கு மேலே நாம் நடந்து தான் போகணும், ஆனால் 1 மைல் தூரம்தான், சீக்கிரமாக போயிடலாம் என்று அவன் சொல்ல எல்லோரும் காரை விட்டு இறங்கி அவனை பின்தொடர்ந்தனர். கடைசியாக ஒரு பெரிய சம தரையை அவர்கள் பார்க்க அதன் நடுவில் 2 பெரிய பில்டிங்குகள் இருந்தன. சுற்றிலும் சின்ன சின்ன கூடாரங்கள் போன்ற வீடுகளும் இருந்தன. டெவில் கேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு உங்களை வரவேற்கிறோம். அவ்வளவு நேரம் இருந்த டென்ஷன் மாறி சைமன் சிரித்து கொண்டே சொன்னான். அங்கே அவர்களுக்கு தேவையான காய்கறிகள் முதற்கொண்டு எல்லா விஷயங்களும் உருவாக்கப்படுவதை ஹரிஷ் கவனித்தான். மிரியட்ஸுடன் நடந்த போருக்கு பிறகு அவர்கள் சிட்டியை ஒட்டியிருந்த ஹெட் குவார்ட்டர்ஸை விட்டு மொத்தமாக விலகி வந்திருந்தனர். அதன் பின்பு அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் இங்கே உருவாக்கி கொண்டனர். சைமன் அவர்களை தலைவரின் இடத்திற்கு அழைத்துச் செல்ல அந்த பில்டிங்கிற்கு உள்ளே இருந்த ஆடம்பரத்தை பார்த்து ஹரிஷை தவிர மற்ற எல்லோரும் வியந்து போனார்கள். அதன் நடுவில் இருந்த ஒரு அழகான மர சோஃபாவில் தலைவர் உட்கார்ந்திருந்தார். வழக்கத்திற்கு மாறாக அவர் முகத்தில் ஒரு கருப்பு கண்ணாடி இருக்க ஹரிஷால் அவர் என்ன நினைக்கிறார் என்பதை பார்க்க முடியவில்லை. சைமனையும் மற்றவர்களையும் பார்த்த தலைவர், சைமன், எப்பவும் போல உன் வேலையை நீ கரெக்டாக செஞ்சிருக்க என்றபடி எழுந்து அவனுடைய தோளில் தட்டி கொடுத்தார். பின்பு அவனை தாண்டி ஹரிஷின் பக்கத்தில் சென்று அவனுடைய கையை பற்றினார். ஹரிஷை பார்த்ததும் அவருக்குள் கோபம் பொங்கி வழிந்தது. ஆனால் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் மறைத்தவர், உன்னை மறுபடியும் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் ஹரிஷ், இங்கே வர சம்மதிச்சதுக்கு தேங்க்ஸ் என்றார். அதை கேட்ட ஹரிஷ் சிரித்தபடி, நீங்க ஒன்றும் எனக்கு சாய்ஸ் கொடுத்த மாதிரி தெரியலையே, என்னை இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு வர அளவுக்கு அந்த மீட்டிங் அவ்வளோ முக்கியமானதா என கேலியாக பதில் சொன்னான். ஆமாம் ஹரிஷ், டெவில் கேங்கோட ஃபியூச்சர் பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. எங்கள் அமைப்பிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான உன்னோட புத்திசாலித்தனத்தை நான் ரொம்ப மதிக்கிறேன். அதனால் நீயும் இங்கே இருக்கிறது ரொம்ப முக்கியம்தான் என்ற தலைவர் அவனுடைய கையில் ஒரு அழுத்தம் கொடுத்தார். தன் கையில் வித்தியாசத்தை உணர்ந்த ஹரிஷ் அதை பற்றி யோசிப்பதற்குள் தலைவர் மகேந்திரனை பார்த்திருந்தார். அவருடைய கண்கள் அதிர்ச்சியில் விரிய, இது மகேந்திரன் தானே ஹரிஷ், இவன் இங்க என்ன பண்றான்? நம்மளோட ரொம்ப பெரிய எதிரியான பினாக்கிளோட முக்கியமான படை தளபதி இவன், அது உனக்கு தெரியுமா என்று நம்ப முடியாத திகைப்புடன் கேட்டார். மகேந்திரன் தலையை அசைத்து அதை மறுத்தான். நான் இப்போ பினாக்கிளுக்காக வேலை செய்யறதில்ல, கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே நான் ஹரிஷ் கூட தான் இருக்கேன் அவன் சொல்ல, நீ சொல்றத நான் நம்புவேன்னு எதிர்பார்க்கிறியா? தலைவர் ஏளனமாக கேட்டார். கோபமடைந்த மகேந்திரன் பதில் சொல்வதற்காக வாயை திறக்க அதற்குள் அவனுடைய தோளில் கை போட்ட ஹரிஷ், நீங்க மகேந்திரன் சொல்றதை நம்பலைன்னா பரவாயில்ல, நான் சொல்றதை நம்பலாம். ஆமா, இது மகேந்திரன் தான், பட் பினாக்கிள் அடிமைப்படுத்தின வான்கார்டை சேர்ந்தவன். இப்போ என்னோட ஃப்ரெண்ட், அப்புறம் பர்சனல் செக்யூரிட்டி கார்டு. அதுல ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்கா தலைவரே என்றான். அவன் அந்த தலைவரே மட்டும் 1 செகண்ட் இடைவெளி விட்டு சொன்னதை கவனித்த அவரது முகத்தில் ஒரு போலியான சிரிப்பு தோன்றியது. உனக்கு செக்யூரிட்டி கார்டா? இதை நான் நம்பணுமா? நீ எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதுவும் இல்லாமல் நான் ஒன்றும் உன்னை சண்டை போடுறதுக்காக இங்கே கூப்பிடலையே என கிண்டலாக கேட்டார். அவருடைய வார்த்தைகளுக்கு பின்னால் ஏதோ ஒன்று மறைந்திருப்பதை ஹரிஷால் உணர முடிந்தது. நான் அப்படி சொல்லவே இல்லையே. டெவில் கேங்கால் எனக்கு ஆபத்து இல்லைனாலும் எப்போவுமே என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு பெரிய எதிரிகள் கூட்டமே இருக்கு. அவங்க வாய்ப்பு கிடைச்சா என்னை அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. எல்லா இடத்துலையும் நான் சண்டை போட்டு என்னோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுக்காக தான் மகேந்திரன் என் கூடவே இருக்கான். அவன் தலைவரால் மறுக்க முடியாத அளவுக்கு ஒரு பதிலை கொடுக்க அந்த நேரத்திலும் அவனுடைய புத்திசாலித்தனத்தை நினைத்து தலைவர் ஆச்சரியப்பட்டார். ஹரிஷை பழிவாங்க வேண்டும் என்று அவர் நினைத்தால் தந்திர நரியாகத்தான் செயல்பட்டாக வேண்டும் என்று அவருக்கு தெரியும். ஏனென்றால் இது அவர் முன்னால் கை கட்டி நின்ற பழைய ஹரிஷ் கிடையாது. அந்த காலத்தை எல்லாம் கடந்து இன்று அவன் அவருக்கு சமமாக ஒரு அரியணையில் ஏறி உட்கார்ந்திருந்தான்.
முஷ்டியை மடக்கி தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டவர், சரி உனக்காக அவங்களையும் இங்க தங்க அனுமதிக்கிறேன். ஆனா அவன் ஏதாவது சின்னதா துரோகம் பண்றதா தெரிஞ்சா கூட அதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு நான் பொறுப்பில்லை என எச்சரிப்பது போல கூறினார். உங்க பக்கம் எந்த துரோகமும் இருக்காத வரைக்கும் நானும் எதுவும் செய்ய மாட்டேன். மகேந்திரன் உறுதியுடன் பதில் சொல்ல தலைவர் தன்னுடைய கண்ணாடி வழியாக மகேந்திரனை பார்த்தார். அவன் ஹரிஷ் மேல் காட்டும் அக்கறையும் விசுவாசமும் அவரை தொந்தரவு செய்தது. நல்லது, இப்ப நம்ம மீட்டிங்கை தொடங்கலாமா என்ற தலைவர் பக்கத்தில் இருந்த இன்னொரு பில்டிங்கை நோக்கி நடந்தார். அதன் நடுவில் டெவில் கேங்கின் மெம்பர்கள் கூடி பேசுவதற்கு ஒரு பெரிய ஹால் கட்டப்பட்டிருந்தது. மேடைக்கு முன்னால் இடுப்பளவு உயரத்திற்கு 100க்கும் மேற்பட்ட மரக்கட்டைகள் அடுக்கப்பட்டிருந்தன. உள்ளே நுழைந்த ஹரிஷ் பின்னால் இருந்த சேர் ஒன்றில் உட்கார முயற்சித்தான். ஆனால் அதை தடுத்த சைமன் அவனை முன்னால் இருந்த வரிசைக்கு அழைத்துச் சென்றார். அடுத்த சில நிமிடங்களில் அந்த ஹால் மொத்தமும் ஆட்களால் நிரம்பியது. அவர்கள் எல்லோரும் ஒரே மாதிரி ஒயிட் கலரில் ட்ரெஸ் போட்டிருந்தனர். தலைவர் மேடையில் ஏறியதும் அவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் கைத்தட்டினார்கள். இந்த வருஷத்துக்கான டெவில் கேங் கூட்டத்துக்கு உங்களை வரவேற்கிறோம். அமைப்போட மெம்பர்ஸா நாம நம்மளோட எதிர்காலத்துக்கு திட்டம் போடவும் நம்ம திறமைகளை மேம்படுத்தவும் தேவையான விஷயங்களை சேர்ந்து பேச போறோம். இனி அடுத்தடுத்த நாட்கள்ல இது போல நிறைய கூட்டங்கள் நடக்கும். அதுல புது புது விஷயங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்படும். அதுக்கு முன்னாடி இப்ப நாம இந்த கூட்டம் தொடங்குறதுக்கான சடங்கை செய்யலாம் என்றபடி தலையசைத்தார். உடனே டெவில் கேங்கின் மெம்பர்கள் எல்லோரும் எழுந்து நின்றனர். அப்போது குச்சிகளால் செய்யப்பட்ட ஒரு பெரிய உருவம் அங்கே கொண்டு வரப்பட்டது. அது அந்த மரக்கட்டைகளின் மேல் வைக்கப்பட முக்காடு அணிந்த ஒரு நபர் தீப்பந்தத்தை பற்ற வைத்து தலைவரின் கையில் கொடுத்தார். அவர் அந்த உருவத்தின் மார்பு பகுதியில் அதை வைத்து பற்ற வைக்க தீ திகுதிகுவென எரிய ஆரம்பித்தது. உடனே டெவில் கேங்கின் மெம்பர்கள் அனைவரும் நெஞ்சில் அடித்துக்கொண்டு டெவில் கேங் வாழ்க, டெவில் கேங் வாழ்க என்று ஆக்ரோஷமாக கத்தினார்கள். அதே நேரத்தில் மகேந்திரன் சுற்றிலும் பார்த்தான். அவர்கள் மட்டுமே ஒயிட் கலர் ட்ரெஸ் போடாமல் இருப்பதை கவனித்தவன் தன் பக்கத்தில் இருந்த ஹரிஷின் கையை பிடித்து இழுத்து அவன் காதில் கிசுகிசுத்தான். நாம மட்டும்தான் இங்கே வெளியாட்கள் மாறி இருக்கு ஹரிஷ், எனக்குள்ள இதை பற்றி ஏதோ ஒரு மோசமான உணர்வு ஏற்படுது என மகேந்திரன் சொல்ல ஹரிஷும் அதை ஆமோதித்து தலையசைத்தான். அவனும் அந்த எதிர்மறை ஆற்றலை உணர்ந்திருந்தான். அப்போது சட்டென்று அந்த உருவம் வெடித்து சிதற ஹரிஷும் அவனது ஆட்களும் திடுக்கிட்டனர். ஆனால் டெவில் கேங்கின் மெம்பர்கள் எந்த சலனமும் இல்லாமல் தங்கள் வாழ்த்தை தொடர்ந்தார்கள். அதை கவனித்த ஹரிஷ் மகேந்திரனையும் மற்ற 3 பேரையும் பார்த்து கண்ணசைத்து அமைதிப்படுத்தினான். ஒரு வழியாக அந்த உருவம் மொத்தமும் எரிந்து சாம்பலாக டெவில் கேங்கின் மெம்பர்கள் உட்கார்ந்து தலைவரின் அடுத்த வார்த்தைகளுக்காக காத்திருந்தனர். இப்போ நீங்க போய் அவங்க வேலையை பாருங்க, நான் மறுபடியும் மதியம் சாப்பிடும்போது உங்களை சந்திக்கிறேன் என அவர் உத்தரவிட அவர்கள் எழுந்து கலைந்து சென்றனர். கடைசியாக ஹரிஷும் அவருடன் வந்த 4 பேரும் எங்கு செல்வதென்று தெரியாமல் அந்த ஹாலின் நடுவில் நிற்க ஹரிஷின் பார்வை எரிந்து கொண்டிருந்த மரக்கட்டைகளின் மீது பதிந்தது. ஃப்ரெண்ட்ஸ், எப்படி டெலகிராமில் ஜாயின் பண்ணுறதுங்கிறதுக்கான வீடியோ இதுங்க. பாருங்கள் எப்படி சர்ச் பண்ணணுன்ட்டு சர்ச் பாக்ஸில். இது பார்த்திங்கன்னா நம்ம யூடியூபருக்கோசரமே க்ரியேட் பண்ணியிருக்கு. நீங்களாம் இதில் ஜாயின் பண்ணி இதுக்குள்ளே இன்னொரு சேனல் காட்டுது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி இதுக்கு வந்தீங்கன்னா இதுதான் நம்ம மெயின் சேனல். ஓகேங்களா? இதில் கம்மியாக சப்ஸ்கிரைபர்னால் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா காப்பிரைட் ஆகிடுச்சு, அதனால தான் அது. எல்லாம் ஜாயின் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி எபிசோடு இங்கேயே அப்லோட் பண்ணிக்கலாம். யூடியூப்பில் பார்த்திங்கன்னா நமக்கு காப்பிரைட்டு தான் ஆகிடுச்சு. வீடியோ வந்து அப்லோட் பண்ண வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. டெலகிராம்லேயுமே காப்பிரைட்டு அடிச்சிட்டாங்க. நம்ம பழைய சேனல் வேணால் பாருங்கள், காப்பிரைட் அடிச்சிருக்காங்க. எப்படி என்னாலேயே மெசேஜ் பண்ண முடியாது, அதாவது அட்மின் ஓனரால் கூட மெசேஜ் பண்ண முடியாது அந்த சேனலில். ஓ தப்பு. இப்போ பாருங்கள், நான் மெசேஜ் போடுறேன், பாருங்கள் ரெட் கலர் ஐ மார்க் மாதிரி வருது. என்னாலேயே மெசேஜ் பண்ணாத மாரி நம்ம சேனலில் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா?
நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து வீடியோ வந்து இதில் போடுறது கொஞ்சம் சிரமம் தான். நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டெலகிராமில் பார்த்தீங்கன்னா டெய்லி லிங்க் மூலிமா கொடுத்துடலாம், டெய்லியும் எபிசோட்ஸ்.